இந்த மாதம் உங்கள் ராசிக்கான ராசி பலன்களை நீங்கள் வழிபடும் உங்கள் மத கடவுளே துல்லிதமாக கூற முடியாது, தோராயமாகத்தான் கூற முடியும். காரணம், அது உங்கள் அந்தரங்க ஜாதக புதிர்களில் இருந்து வெளிப்படுகிறது. அதை நீங்கள் தான் தக்க ஜோதிட ஞான குருவை கொண்டு தெரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் The one and only Hattrick Success Astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிகளே. நான் தற்போது பராபவ வருடம் ஆணி மாதம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால ராசி பலாபலன்களை கூற உள்ளேன். காலம் 15 ஜூன் 2026 திங்கட்கிழமை முதல் 16 ஜூலை 2026 வியாழக்கிழமை வரை. என்ன விருச்சிக ராசி அன்பர்களே, அகப்பட்டவனுக்கு அட்டமத்தில் குருவிலிருந்து விடுதலை ஆயிட்டீங்க. 2025 ஜூன் மாதத்திலிருந்து 26 ஜூன் 2ஆம் தேதி வரலுமே நீங்க உங்க மனம், பணம், பொருள், நகை, மனைவி தாலி கூட அடமான கடைக்கு போயிடுச்சு. அதில் இருந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு அதையெல்லாம் மீட்கக்கூடிய வேலையை செய்யும் அளவிற்கு பணம் வந்து கொண்டிருக்கிறது. ஜூன் 2ஆம் தேதிக்கு பிறகு யாருக்காவது அப்பவும் எங்களுக்கு வரல குருஜி அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் வர்ற அளவுக்கு யோக தசாபுக்திகள் இல்லை என்று பொருள். அதை போய் ஒரு நல்ல ஞான ஜோதிடரிடம் காட்டி தெரிந்து கொள்ளுங்கள். இப்பொழுது பலனை மட்டும் கேளுங்கள். இப்போ இந்த மாதம் உங்களுக்கு கடந்த ஒரு வருடமாக எதுவெல்லாம் நடக்க வேண்டும் என்று நினைத்தீர்களோ ஆழ்மனத்தில் அதெல்லாம் நடக்கும் காலம். அதுவும் அடிப்படை ஜாதகத்தில் அதற்கான யோக தசாபுக்தியில் இருந்தால்தான். இது எப்படின்னாக்கா, ஏரோட்ரமில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் ஆகாயத்தில் பறக்கிற விமானத்துக்கும் கண்ட்ரோல் ரூமுக்கும் தொடர்பு இருக்கணும். அப்போ தான் அந்த விமானம் சேஃபாக பயணமாகுதுன்னு அர்த்தம். இல்லைங்க, அது என்னங்க, அது மீனம்பாக்கம் எங்கே இருக்குது, நாங்கள் பல லட்சம் மைலுக்கு அப்பால் பறக்கிறோம் ஆகாயத்தில், எதுக்கு இங்கே தொடர்பு? அங்கே தொடர்பு அருந்து போச்சுன்னாலே இந்த ஃப்ளைட் எங்கேயோ விழுந்து ஆக்சிடென்ட் ஆக போகுதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி தான் உங்கள் அடிப்படை ஜாதகம் என்பது சட்டி. அதில் ஏதாவது யோகம் இருந்தால் தான் இந்த மாதம் மட்டுமல்ல, நீங்கள் ஆயுள் காலம் முழுவதும் வரக்கூடிய எந்த மாதத்திலும் உங்களுக்கு யோகங்கள் நடைபெறும். இல்லை என்றால் நடைபெறாது. அதனால் உங்கள் ஜாதகம் என்பது ஏரோட்ரமில் அமர்ந்து கொண்டிருக்கும் கண்ட்ரோல் ரூம். அங்கிருந்து தசாபுக்திகள் என்ற நல்ல யோக தசாபுக்திகள் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தால் உங்களுக்கு மாத ராசி பலன் அல்ல, ஒவ்வொரு மாத ராசி பலனும் நன்றாக இருக்கும். அங்கே யோகம் இல்லைனாக்கா இங்கே யோகம் இருக்காது. அப்படி புரிஞ்சுக்கின்னு இந்த மாத ராசி பலன் மட்டுமல்ல, எந்த மாத ராசி பலனையும் நீங்கள் பார்க்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு ஒரு தெளிவுரை தந்துவிட்டு, இந்த மாதம் உங்களுக்கு ஓடிப்போய் சம்பாதிப்பீங்க. எல்லா இடத்துல ஓடி உழைப்பீங்க. காலையில் ஒரு வேலை, மத்தியானம் ஒரு வேலை, சாயந்தரம் ஒரு வேலை, நைட்டு ஒரு வேலை, இப்படி 4 விதமான வேலை, 3 விதமான வேலைகள் செய்து சம்பாதிப்பீர்கள். காரணம், அந்த அளவுக்கு கடந்த ஒரு வருடத்தில் உங்கள் பணம், நகை, மனம் எல்லாமே கடன்காரனிடம் அகப்பட்டிருக்கிறது. மார்வாடிக்கிட்ட இருந்து நீங்கள் எல்லாவற்றையும் மீட்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அடிப்படை ஜாதத்தில் யோக தசாபுக்தி இருந்தால் 100% உண்டு. இல்லைனாக்கா அப்படியே 90, 80, 70, 60, 50, 40, 30, 20ன்னு கொண்டாந்துடணும் ரிவர்ஸில் என்று கூறி, திருமணம் நடைபெறாதவர்களுக்கு அதுக்கான வாய்ப்பு வரும். அட்லீஸ்ட் இப்போ கல்யாணம் நடக்குதோ இல்லையோ, ஃபோன் மூலமாக 4 ஜாதகமாவது அனுப்புவாங்க. ஜூன் 2ஆம் தேதிக்கு முன்னாடி, 26 ஜூனுக்கு முன்னாடி அது கூட அமைச்சிருக்க மாட்டாங்க. இப்போ நிறைய வரும். அதுக்கப்புறமா அது மேட்ச் ஆகி பொண்ணு வீட்டுக்காரங்க உங்களை ஒத்துக்கிறது, நீங்கள் அவங்கள ஒத்துக்கிறது, உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் அதுக்கான திருமண யோகம் இருக்குதான்னு பார்க்கணும். ஒன்று. அதே மாதிரி குழந்தை பேர், அடிப்படை ஜாதகத்தில் இருக்கிறவங்களுக்கு குழந்தை பேர் இப்போதைக்கு வாய்ப்பு உண்டு. இப்போ நீங்கள் கருத்தரிக்க அதிகாரம் உண்டு. அப்படி புரிஞ்சுக்கணும் எல்லாத்தையும். நான் ஏன் இவ்வளோ தெளிவாக சொல்கிறேன்னா, தவறாக புரிஞ்சுக்கிட்டு அப்புறமா தவறாக நீங்கள் கமெண்ட் பண்ணக்கூடாது. அதுக்கு தான் தெளிவாக சொல்கிறது. நிராசையும் நீங்கள் ஆகக்கூடாது. அடுத்தது வெளிநாடு, வெளியூர் பிரயாணம், பெரிய மனிதர்கள் மூலமாக பணம் வருவது, இதெல்லாம் நல்லபடியாக இருந்தாலும் இந்த மாதம் ஆரம்பிக்கும் போது அசிங்கம், அவமானம், மானபங்கத்தில் ஆரம்பிக்குது. யாரால்? கடன்காரனால். அடுத்தது குடும்பத்தாரால். அடுத்தது சொத்துக்கள் அடமானத்தில் இருக்குது, பேங்க் லோனில் அது கட்டலன்னு மேனேஜர்கிட்ட இருந்து. இப்படி 3 வகையில் அசிங்கம், அவமானத்தோடு இந்த மாதம் ஆரம்பிக்கிறது. பிறகு நான் சொன்ன இந்த பலனெல்லாம் அதாவது இந்த மாதம் ஆரம்பித்த 16 ஜூனுலேருந்து 19 ஜூன் வரல இந்த அசிங்கம், அவமானம், மானபங்க பலன். 19 ஜூன்லேருந்து இப்போ நான் சொன்ன நன்மையான பலன்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிக்க போகுது. உங்களுக்கு வெளியூர் பிரயாணம், வெளிநாடு பிரயாணம் இதெல்லாம் ஏற்படும். இப்போ உங்களுக்கு ஒரு தனி தெம்பே வந்திருக்கும். ஆமாம், கனவுகளில் இறந்து போன உங்கள் மூதாதையர் ஆவிகள் பேசுகிற மாதிரி வரும். அவங்களுடைய அந்த ஆவிகள் உங்களுக்கு நல்ல செய்தி சொல்கிற மாதிரி வரும். இதெல்லாமே நல்ல சுப பலன்கள்.
பிள்ளைகள் நல்வாழ்வுக்காக, கல்விக்காக, வெளிநாடு பிரயாணம் போய் அங்கே எஜுகேஷன் லோன் வாங்கி படிக்கிறதுக்காக, திருமண செலவு, வளைகாப்பு செலவு, மகப்பேறு செலவு, இப்படி சுப செலவுகள் வரும். பிறகு 6 நிலைகளில் கூற உள்ளேன். இந்த 6 நிலைகளில் முதல் நிலை 8 ஜூன் 2026 முதல் 4 ஜூலை 2026 வரை கணவனால் மனைவிக்கு, மனைவியால் கணவனுக்கு பொருளாதார உயர்வுகள், குடும்பத்தில் நகைகளை மீட்கும் வாய்ப்புகள், புதிய நகைகள், புதிய வெள்ளி பாத்திரங்களை வாங்கும் வாய்ப்பு, இவையெல்லாம் ஏற்படும். இப்படி 3 முறை சொன்னால் நடந்துவிடும் என்று பொருள். தூரதேச பிரயாணம், இன்னும் சில பேருக்கு காதலிச்சிருந்தாங்கனாக்கா இப்போ திருமணத்துக்கான சரியான நேரம், இப்போ விட்டிங்கன்னா எப்பவும் நடக்காது. அதுதான் முதல் நிலையான 8 ஜூன் 2026 முதல் 16 ஜூலை 2026. இதை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அட்லீஸ்ட் இப்போ போய் 2 பேர் வீட்டில் சொல்லி ஒரு நிச்சயமாக வாங்க முடியும். காதலிச்சவங்களுக்கு ஆல்ரெடி அவங்க மனசு பிடிச்சி போச்சு. அரேஞ்ச் மேரேஜ் உள்ளவங்களுக்கு ஜாதகம் தான் பார்த்துக்கணும். நீங்கள் அதில் 7ஆம் பாவம் நல்லா இருக்கணும். காதலிக்கிறவனுக்கு 7ஆம் பாவம் நல்லா இருக்க போய் தான் பொண்ணு ஆணும் ஒருத்தர் திருமணம் பண்ணிக்கலான்னு விரும்பிட்டாங்க. அப்படி புரிஞ்சுக்கணும். 2வது நிலை 20 ஜூன் 2026 அது முதல் 16 ஜூலை 2026 கணவன் மனைக்குள்ள சண்டை வரும், கருத்து வேற்றுமை வரும், பிரிவினை வரணுன்ற ஜாதகத்துக்கு வரும், மற்றதுக்கு வராது. 3வது நிலை 22 ஜூன் 2026 முதல் 16 ஜூலை 2026 வரை உங்களுக்கு இந்த காலகட்டம் ஸ்பெகுலேஷன், ஷேர் பிஸ்னஸ் நல்லா இருக்கும். லாட்ரி டிக்கெட் வாங்கினாலும் இந்த காலகட்டத்தில் ஒரு அதிர்ஷ்டத்தை எதிர்பார்க்கலாம், திடீர் அதிர்ஷ்டத்தை எதிர்பார்க்கலாம். ரைட், அதுக்கும் அடிப்படை ஜாதகத்தில் நல்ல தசாபுக்தி ஓடணும், அதையும் பார்த்துக்கணும். அடுத்தது 4வது, அந்த 4வது பாயிண்ட் என்பது என்ன? 4 ஜூலை 2026 முதல் 16 ஜூலை 2026 இந்த காலகட்டம் ஒரு தொழில் ரீதியான செலவு, முதலீடுன்னு கூட வச்சுக்கலாம். இது சுய தொழில் பண்ணுறவங்களுக்கு. உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை அதிகமாகவும் கூலி குறைவாகவும் கிடைக்கும், சம்பளம் குறைவாக கிடைக்கும், லீவ் டேஸை குறைச்சிருவாங்க. ஆமாம், 5 நாள் வேலைன்றது 6 நாள் வேலையாக இருக்கும். இது எல்லாமே உத்தியோகஸ்தர்களுக்கு. ஸோ உத்தியோக ரீதியாக டிரான்ஸ்ஃபர் ஆனீங்கன்னாக்கா அது விரயம் தானே, அப்படி விரயம் வரும். இதெல்லாமே உத்தியோகஸ்தர்களுக்கு. இந்த 3வது நிலை. இப்போது 3 நிலைகள் முடிந்து 4வது நிலையான 4 ஜூலை 2026 முதல் 16 ஜூலை 2026 இந்த தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம் வரக்கூடிய காலம்தான் 4வது நிலை. இப்போ 5வது நிலை, அது 5 ஜூலை 2026 முதல் 16 ஜூலை 2026 இந்த காலகட்டம் முழுக்க ஷேர் ஸ்பெகுலேஷன் பண்ணக்கூடாது. பண்ணால் அவ்வளவு காசும் லாஸ் ஆகிடும். பிறகு ஆயில் த்ரெட்டு மறையும், லைஃப் த்ரெட்டு மறையும், ஸ்கின் அலர்ஜிஸ் வரும். எச்சரிக்கையாக இருக்கணும், விழிப்புணர்வாக இருந்து தற்காத்து கொள்ள வேண்டும். பிறகு 5 நிலைகளும் கூறி முடித்தாகிவிட்டது. உங்கள் நலன் கருதி கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக பணவரவு நாட்களும் சந்திராஷ்ட நாட்களும் தரப்படுகிறது. அதை எடுத்துக்கொண்டு நீங்கள் உங்களை தற்காத்து கொள்ளுங்கள் என்று கூறி நன்றி, வணக்கம். நான் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களை தருகிறேன். இந்த சந்திராஷ்டம நாட்கள் நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கும் நாட்களில் எந்த புது முயற்சியும் சுப காரியங்களும் செய்யக்கூடாது. மேலும் அன்றைய தினம் சண்டை வரும், அசிங்கம் வரும், அவமானம் வரும், நோய் வரும். எச்சரிக்கையாக இருந்து இந்த நாட்களில் எந்த புது முயற்சிகளையும் புது வியாபாரங்களும் தொடங்காமல் இருந்தால் நல்லது. தொடங்கினால் பிற்காலத்தில் அது நட்டமாகிவிடும். பணவரவு நாட்கள் தருகிறேன். அதை எப்படி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் தற்காலத்தில் கேந்திர கோணாதிபதி திசைகள் ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட 15 ஆங்கிளில் நிலைகளில் பலம் பெற்று நடந்தால் மட்டுமே தேவைக்கு அதிகமான பணம் வரும். பலவீனமாக 15 நிலைகளில் 5 நிலைகளில் மட்டுமே பலம் இருந்து 10 நிலைகளில் பலவீனம் இருந்தால் தேவைக்கு ஏற்ப மட்டுமே வரும். அது கூட இல்லை என்றால் தேவைக்கு மிக மிக குறைவாக வரும். இந்த திசை இல்லாமல் வேறு எந்த திசை உங்கள் ஜாதகத்தில் நடந்தாலும் நன்றி, வணக்கம். 12 லக்னங்களில் ராசிகளில் பிறந்த ஒவ்வொரு தனி மனிதனின் சுய ஜாதகத்திற்கென்று ஒரு தெய்வம் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வமாக வரும். அந்த தெய்வ டாலரின் பிம்பத்தின் பின்புறத்தில் அணிபவர்களின் ஜாதகத்திற்குரிய அதிர்ஷ்டத்தை அளிக்கக்கூடிய 4 வித ரத்தினங்கள், மூலிகை கலந்ததை பதித்து நெஞ்சுக்குழியில் அந்த ரத்தினங்கள் பதியும்படி அணிய வேண்டும். அப்படி அணிவதால் மட்டுமே அந்த ஜாதகத்தின் தோஷம் நீங்கும் என்று ஜோதிட சாஸ்திரத்தில் மிகவும் பழமையான ஜோதிட நூலான சாராவளி கூறுகிறது. இந்த நூலை எழுதியவர் ஸ்ரீ கல்யாணவர்மனார் ஆவார். அந்த நூலின் ஆதாரத்தின் படிதான் இந்த பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஜோதிட சத்குருஜி மெஹரு அவர்களால் செய்து தரப்படுகிறது. ஆதாரம் நூல் சாராவளி. இயற்றியவர் ஸ்ரீ கல்யாணவர்மனார். தமிழில் பக்கம் 12.
ஜென்ம லக்ன ராசியினுடைய நிறத்தை அனுசரித்துத்தான் அந்த ராசி அதிபர்களின் பிரதிமை பிம்பங்களை செய்து பூஜிக்க வேண்டும். அப்படி செய்து பூஜித்தாரேயானால் அசுரர்களை இந்திரனின் சைன்யங்கள் வென்றது போல சத்துருக்களை சீக்கிரத்தில் ஜெயிப்பார்கள். அதன் மூலம் அவர்கள் வாழ்க்கையில் சகல ஐஸ்வர்யங்களையும் பெறுவார்கள் என்று மேற்படி ஜோதிட நூல் கூறுகிறது. சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர்கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு. Address Quality Complex, first floor, new number 45, wall number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone 04423760772. Contact 9952959962, 98409 57612. Website www.srimeheru.org.